பொதுவாகவே விநாயகர் அப்படின்னு சொன்னாலே வினைகளை தீர்ப்பவர் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம சில குறிப்பிட்ட தினங்களில் குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவரோட முழு அருளுமே நமக்கு கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரக்கூடிய இந்த சதுர்த்தியானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வாய்ந்ததாக இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் கூடி வருவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீரவும் வினைகள் அனைத்துமே தீரவும் விநாயகரை இப்படி வழிபட்டு பாருங்களேன். அதுவும் பண கஷ்டம் தீர விநாயகர் வழிபாடை இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண கஷ்டம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. ஸோ இந்த வழிபாட்டை எந்த முறையில் செய்யணும், அதே நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 22ஆம் நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி 5/5/2026 இந்த நாளில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது. இது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விரதமாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சதுர்த்தியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு சதுர்த்தியாக இருக்குது. நம்மளுடைய வழிபாடு செய்வதனால நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். ஒரு கட்டத்தில் கஷ்டம் கண்ணுக்கே தெரியாமல் காணாமலே போய்விடும். கஷ்டங்கள் தீர இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் முறைப்படி எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரிகளுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா முதல்ல என்ன, அதனால் சங்கடகர சதுர்த்தினால நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின விரிவான ஒரு தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். முதல்ல நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமானை நம்ம வேண்டி அனுசிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான விரதம். சங்கடம் அப்படின்னு சொன்னாவே துன்பம், ஹர என்றாலே அறுத்தல், அதாவது அழித்தல் என பொருள். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நோய்கள், தடைகள், பிரச்சனைகள் போன்ற சங்கடங்களை எல்லாமே நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்ற இந்த நாளில் கணபதியை வழிபடுவது ஒரு மரபாக இருக்குது. ஸோ இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதுவும் பார்த்தோமா இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. காலையில் 6 மணிக்கு மேலாக இந்த சங்கடகர சதுர்த்தியை பார்த்திங்களா நீங்கள் காலையிலேயே வீட்டு பூஜை அறையில் தொடங்கலாம். அடுத்தது பார்த்திங்களா அன்றைய நாள் முழுவதுமே உண்ணாமல் விரதம் இருந்து விநாயக பெருமானை மனதார நினச்சி வழிபாடு செய்யணும். பூஜை அறையில் சாமி படங்களுக்கு எல்லாமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோமா ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது மிக மிக நல்லது. வெள்ளருக்கு மாலை அணிவிக்கலாம். ஆனால் எல்லாராலுமே இந்த வெள்ளருக்கு விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு இயலாத ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஒரு வெள்ளருக்கன் இலையை எடுத்துவாங்க. அந்த இலையை தண்ணீரில் கழுவிட்டு பூஜை அறையில் வச்சுக்கிடுங்க. இப்படி சுத்தமான மஞ்சளில் தண்ணீரை ஊற்றி பிசைஞ்சு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அந்த வெள்ளருக்கன் இலை மேலே வைத்துக்கோங்க. பிள்ளையாருக்கு குங்குமம் போட்டு வைத்து அருகம்புல் வைத்து அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த வெள்ளருக்கன் இலையின் மேலே இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் தீபம் ஏற்றி வைத்திடுங்க. உங்களால் முடிந்த ஏதாவது உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஈஸியான முறையில் ஏதாவது ஒரு நிவேதனம் வைத்து விநாயகருக்கு முன் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் அந்த கஷ்டங்கள் அந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விநாயகரை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. விநாயகருக்கு ரொம்பவும் உகந்த மலர் அப்படின்னு பார்த்தோமா இந்த செம்பருத்தி. அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த எருக்கன் இலை மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும். வேண்டுதலை நிறைவு செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடுங்க. உங்களுக்கு தெரிந்த விநாயகருக்குடைய பிடித்த மந்திரங்களை உச்சரித்து விட்டு இறுதியாக நீங்கள் கற்பூர தீப தூப ஆராதனை இதெல்லாமே காட்டி பூஜை அறையை நிறைவு செஞ்சுக்கோங்க. விநாயகரோட பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு
வழிபாடாக செய்யலாம். அதே நேரத்தில் அந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும். செவ்வாய்க்கிழமையும் பிள்ளையார் உங்களோட வீட்டில் அப்படியே இருக்கிறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை காலை நீங்கள் குளித்து விட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணீரில் கரைச்சி விட்டு அந்த வெள்ளை எருக்கன் இலையை கால்படாத இடத்துல செடி கொடிகளிலோ போட்டு விட வேணும். இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப மலர்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்க இது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு பல விரத தினங்கள் இருந்தால் கூட விரதத்திலேயே ரொம்ப சிறந்தது பழமையானதும் இந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய சதுர்த்தி விரதம் இருந்தாலே அளவு கடந்த ஆனந்தத்தை நம்மளால் அடைய முடியும். அதாவது சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தாலே குடும்பத்தில் சுபபிட்சமோ தடைகள் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றி கொடுக்கும். ஹர என்ற சொல்லுக்கு அழித்தல் என்று பொருள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமே அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, ஆவணி மாத தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீண்ட நாளாகவே தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு பல கஷ்டங்களும் சந்திக்கிற நீங்கள் நிலையான ஒரு சந்தோஷத்தை அடைய வேணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. மிகச்சிறப்பான ஒரு கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான ஒரு செல்வம், நல்ல மக்கன் பெரு, அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாக இருக்க இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து இந்த முறையில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் வழிபாடு செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதாவது இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால நீண்ட நாளாகவே தீராமல் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு இருக்கிறவங்க இல்லையா, நிலையான ஒரு சந்தோஷத்தையும் அடைய முடியும். சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா சனியின் தாக்கம் அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். சதுர்த்தி இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்திங்களா, பால் பழம் மட்டும் நீங்கள் அருந்திட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். அன்றைய தினம் ஆலயத்தை 8 முறை வலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து நீங்கள் கொள்ளலாம். இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை முழு மனதோடு நினச்சி கொண்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். இது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான விரதம். இந்த சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டாலே துன்பங்கள் நீங்குவதோட விநாயகரோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வருவது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். சங்கடஹர சதுர்த்தி இன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அருகம்புல் சமர்ப்பித்து விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய பூஜைகளுக்கு துர்வாயுகம் பூஜை அப்படின்னு பேர். இப்படி அருகம்புல் படைத்து வழிபட்டாலே நோய்கள், காரிய தடைகள், கடன் தொல்லை உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். விநாயகருக்கு விருப்பமான மோதகம் படைத்தும் சிதறு தேங்காய் விடைத்தும் நீங்கள் விநாயகரை வழிபடுவது அவரோட அருளை விரைவில் பெற்றுக் கொடுக்க அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். அதே நேரத்தில் சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தடைகளும் கண்டிப்பாக தீரும். வறுமை நீங்கவும் செல்வ செழிப்பு ஏற்படுவதோட வெற்றிகள் கொளியவும் எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் முடியும். விநாயகருக்கு விருப்பமான மோதகம், அருகம்புல் ஆகிய 2ம் கண்டிப்பாக படைத்து வழிபடுவதனால விநாயகரோட அருள் விரைவில் நிச்சயமாக கிடைக்கும். விநாயகருக்கு பொறுத்த வரைக்குமே அகவல், விநாயகர் போற்றி துதி ஆகியவை எல்லாமே படிப்பது ரொம்ப சிறப்பு. அது முடியாதவங்க எளிமையாக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டிங்களாலே போதும். 108 முறை சொல்வது இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். முடிஞ்சால் நீங்கள் 108 முறை சொல்லலாம். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை எத்தனை முறை வலம் வர வேணும் அப்படின்னா விநாயகரை ஒரு 11 முறை 21 முறை அப்படிங்கிற எண்ணிக்கையில் வலம் வருவது சிறப்பு. முடிந்தவங்க 108 முறை
விநாயகப் பெருமானை அன்றைய நாளில் நீங்கள் தோப்புக்கரணம் போட்டு விநாயகப் பெருமானை சுற்றி வருவது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, விநாயகருக்கு ஏன் அருகம்புல் படைக்கிறாங்க அப்படின்னா, அனலாசுரன் அப்படிங்கிற அசுரனை விழுங்குவதனால விநாயகரோட உடல் நெருப்பு போல மாறி இருக்குமா. ஸோ அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அவரோட தலையில் சந்திரனை சூட்டியது உள்ளிட்ட எதை செஞ்சும் தணியவில்லை. இறுதியாக முனிவர்கள் சில பேர் அருகம்புல்லை விநாயகரோட தலையின் மீது வச்சாங்களாம். உடனடியாக விநாயகரோட உடலும் மனமும் குளிர்ந்ததான். இதனால தான் அன்று முதல் விநாயகர் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப இந்த அருகம்புல்லானது முக்கியமான ஒரு பொருளாக அருகம்புல் மாறியிருக்கான். ஸோ இதனால தான் அருகம்புல் படைத்து வழிபட்டாலே விநாயகரோட மனமானது மகிழும். அதனால் நமக்கு அருள் நிறையவே கொடுப்பார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, தொடர்ந்து இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சங்கடகர சதுர்த்தியோட சிறப்பையும் ஏன் நம்ம விநாயகருக்கு அருகம்புல் படைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான வீடியோவும் பார்த்தோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள். பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.